மேஷம். பாக்கியங்கள் பெருகும் நாள். நீண்ட தூர பயணங்களால் அனுகூலம் உண்டு. தந்தையார் வழியில் சொத்துக்கள் வந்து சேர வாய்ப்புண்டு. தெய்வ நம்பிக்கையால் மன அமைதி கிடைக்கும். அதிர்ஷ்டம் உங்கள் பக்கம் உள்ளது. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. வழிபாடு முருகப்பெருமானுக்கு விளக்கேற்றி வழிபட காரிய வெற்றி கிட்டும். ரிஷபம். இன்று உங்களுக்கு சந்திராஷ்டமம் தொடங்குவதால் இதிலும் கூடுதல் விழிப்புணர்வு தேவை. புதிய முயற்சிகளை தள்ளி போடவும். மற்றவர்களின் விவகாரங்களில் தலையிட வேண்டாம். அமைதியாக இருப்பது நல்லது. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. வழிபாடு சிவபெருமானை தியானித்து ஓம் நமச்சிவாய மந்திரத்தை சொல்லி வர கவலைகள் தீரும். மிதுனம். கணவன் மனைவியிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். புதிய தொழில் தொடங்க வங்கிக் கடன்கள் எளிதாக கிடைக்கும். கூட்டாளிகளுடன் இருந்து கருத்து வேறுபாடுகள் நீங்கும். மகிழ்ச்சியான நாள். அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட திசை மேற்கு. வழிபாடு மகாவிஷ்ணுவை வணங்கி துளசி அர்ச்சனை செய்ய மனமைதி கிடைக்கும். கடகம். ஆரோக்கியம் சீராகும். கடன் தொல்லைகள் குறைய தொடங்கும். உங்களின் எதிர்ப்பாளர்கள் அடங்கி போவார்கள். தாய்மாமன் வழியில் அனுகூலம் உண்டாகும். வேலையில் இருந்த சிக்கல்கள் குறையும். அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட திசை வடக்கு. வழிபாடு வராகியம்மனை வணங்கி வர பொருளாதார தடைகள் நீங்கும். சிம்மம். பிள்ளைகளால் மகிழ்ச்சி உண்டாகும். உங்களின் புத்திசாலித்தனம் சிக்கலான காரியங்களை தீர்க்க உதவும். பூர்வீக சொத்துக்களில் இருந்து வருமானம் வரலாம். ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட திசை கிழக்கு. வழிபாடு சூரிய பகவானை வணங்கி வர அரசாங்க அனுகூலம் கிடைக்கும். கன்னி. குடும்பத்தில் அமைதி நிலவும். வீடு வாகன பராமரிப்பு செலவுகள் வரலாம். தாயார் வழியில் அனுகூலம் உண்டு. வசதி வாய்ப்புகள் பெருகும் நாள். புதிய பொருட்கள் வாங்குவீர்கள். அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட திசை தெற்கு. வழிபாடு ஸ்ரீ ஹயகிரீவரை வணங்கி வர கல்வியில் மேன்மை உண்டாகும்.